ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது 4th யூனிட்ல லேர்னிங் கற்றல் அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 8th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் தான். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடும். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, நடத்தைக்கான பொறியியல், அதாவது பிஹேவியர் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடத்தைக்கான பொறியியல் என்ற துறை தோன்ற காரணமான உருவாதல் நுண்முறை. அப்போ உருவாதல் நுண்முறை மூலமாக தான் இது உருவாயிருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த உருவாதல் நுண்முறை யாரால கண்டறியப்பட்டது அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருவாதல் நுண்முறையை யாரால் கண்டுபிடிக்கிறது? ஸ்கின்னர். யாருங்க? ஸ்கின்னர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உட்காட்சி வழிகற்றல் யாரால் வெளியிடப்பட்டது? லேர்னிங் பை இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உட்காட்சி வழிகற்றல் யாரால் வெளியிடப்பட்டது? சூப்பர். யாருங்க? கோக்லர். உட்காட்சி வழிகற்றலை வெளியிட்டவர் யாருன்னா கோக்லர் அப்படின்றவர் தான் உட்காட்சி வழிகற்றல் லேர்னிங் பை இன்சைட்டை வெளியிட்டிருப்பாரு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். உட்காட்சி வழிகற்றலை வெளியிட்ட கோக்லர் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இவர் மட்டும் ஜெர்மனி சேர்ந்தவராக இருப்பார். ஏன்னா மீதி பல நம்ம மேக்சிமம் அமெரிக்காவை இருப்பாங்க, இல்லை ரஷ்யாவை இருப்பாங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சேர்ந்தவர் தான் ஒரு உளவியலாளர் தான் இந்த கோக்லர் அப்படின்ற உளவியலாளர். அப்ப சீதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, கோக்லர் டேஷ் என்னும் உளவியல் பிரிவை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கோக்லர் உட்காட்சி வழிகற்றலை வெளியிட்ட அந்த கோக்லர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம். இவர் கெஸ்டால்ட் அப்படின்ற உளவியல் பிரிவை சேர்ந்தவர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். கெஸ்டால்ட் அப்படின்ற ஒரு உளவியல் பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த கோக்லர் அப்படின்ற உளவியல் அறிஞர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். கோக்லர் சோதனை செய்த விலங்கின் பெயர் யாது? ஸோ கோக்லர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு உட்காட்சி வழிகற்றலுக்கு ஒரு சோதனை செய்திருப்பாருங்க. மனித குரங்கு, அதாவது சுல்தான் அப்படின்ற ஒரு மனித குரங்கு எடுத்துதான் சோதனை பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு பெரிய கேட்டுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு குரங்கு வச்சுட்டு, ஸோ வாழைப்பழங்களை வெளியே வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன குச்சிகளை இணைக்கிற போல குச்சிகளை கீழே போட்டிருப்பாரு. ஸோ எதாச்சா அந்த குச்சிகளை வச்சு விளையாடுறப்போ ஒரு குச்சியில இணையத்தை கண்டுபிடிச்சிரும். அப்போ திடீர்னு அதுக்கு ஐடியா எல்லா குச்சிகளையும் இணைச்சு அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடும். ஸோ இதுதான் அவர் உட்காட்சி வழிகற்றல் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ அவர் பயன்படுத்திய விலங்கு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்படின்ற மனித குரங்கை தான் பயன்படுத்தியிருப்பாரு. ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்பார்க் என்ன பண்ணியிருக்கோம், அது அதை செயல்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த மனித குரங்கு சுல்தான் அப்படின்ற மனித குரங்கை தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. அடுத்து, சுல்தான் குரங்கு தன் முதல் முயற்சியில் வெற்றி பெற எடுத்துக்கொண்ட கால அளவு. ஸோ சுல்தான் அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக எவ்வளவு கால அளவுக்குள்ள அந்த குச்சிகளை அடுக்கி இணைத்து எடுத்தது அப்படின்றத அந்த குஸ்டோட முழு விவராக்கம் நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வினாடிகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். சுல்தான் அப்படின்ற குரங்கு தன்னோட முதல் முயற்சியில வெற்றி பெற எடுத்துக்கொண்ட மொத்த கால அளவு பாத்தீங்கன்னா 20 வினாடிகள் தான் எடுத்துக்கொண்டது. அப்ப சீதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின். உட்காட்சி வழிகற்றல் டேஷ் கற்றல் அடிப்படையில் நடக்கிறது. ஸோ உட்காட்சி வழிகற்றல் பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் நடக்கக்கூடியதா இருக்கு? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இது எல்லாத்துக்கும் பார்த்துன்னு வந்துட்டு இருப்போம். ஸோ முதல்ல முயன்ற தவறி கற்றல் பார்த்துருப்போம். முயன்ற தவறி கற்றலுக்கு அடிப்படையில் நடக்குதுன்னா பகுத்தறிதல் அப்படின்றது அடிப்படையில் தான் நடக்கக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஆக்கநிலை உருத்தம். ஆக்கநிலை உருத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சி விதி அடிப்படையில் தான் நிகழக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது செயல்படு ஆக்குநிலை உருத்தம். இது சிந்தனையின் அடிப்படையில் நிகழக்கூடியதா செயல்படு ஆக்குநிலை உருத்தம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது உட்காட்சி வழிகற்றல். இது நுண்ணறிவின் அடிப்படையில் நிகழக்கூடியது. ஸோ நுண்ணறிவு சொல்லலாம், அப்படின்னா பார்த்தீங்கன்னா தொகுத்தறிதல். இது ரெண்டுத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நிகழக்கூடியதா இந்த உட்காட்சி வழிகற்றல் இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது 4 முக்கியமான 4 நான் சேர்த்து ஒன்னா கொடுத்துட்டேன். அடுத்து, பிரச்சனைக்குரிய தீர்வு திடீரென புலன்காட்சியின் அடிப்படையில் ஏற்படுவது டேஷ். இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு புலன்காட்சியின் அடிப்படையில் திடீர்னு ஏற்படுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த மனித குரங்கு உள்ள அந்த வாழைப்பழத்தை எட்ட முடியல. அப்புறம் அந்த குச்சிகளை
திடீர்னு என்ன பண்ணிச்சுங்க, ஒட்ட ஆரம்பிச்சு இணைக்க ஆரம்பிச்சு, அப்போ அதுக்கப்புறம் அந்த குச்சிகளை இணைத்து அந்த வாழைப்பழத்தை எடுத்திருக்கும். அப்ப திடீர்னு தான் அந்த புலன்காட்சிகள் மூலமா அது என்ன பண்ணிச்சு, அந்த ஒரு உள்ளொலி வந்து உருவாயிருக்கும். அதுதான் நான் சொல்றாங்கன்னா உள்ளொலி கற்றல், அதாவது உட்காட்சி வழி கற்றலை தான் நான் சொல்லுவாங்க இன்னொரு பேர் உள்ளொலி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் பை இன்சைட். ஓகேங்களா, அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி, அழுத பிள்ளை பால் குடிக்கும் எனும் கூற்று டேஷ் வழி கற்றலுக்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ அழுத பிள்ளை தான்பா பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு கூற்றை சொல்லுவாங்க. அந்த கூற்று எந்த காட்சி வழி கற்றலுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இருக்கு? சூப்பர், உட்காட்சி வழி கற்றலுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. டி தான் அதுக்கான ஆன்சர். அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்றது உட்காட்சி வழி கற்றலுக்கு ஒரு அடிப்படையானதா வந்து அது உனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து கருதப்படுது. அடுத்து, உட்காட்சி வழி கற்றலுக்கு தேவையானவை. ஸோ உட்காட்சி வழி கற்றல் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா 2 விஷயங்கள் வந்து தேவைப்படுது. என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவும் பயிற்சியும். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உட்காட்சி வழி கற்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவும் பயிற்சி தான் வந்து மிக முக்கிய தேவையா வந்து இருக்கு. நுண்ணறிவு மற்றும் பயிற்சி. அடுத்து 10வது கொஸ்டின், நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், ராமானுஜம் போன்ற மேதைகள் டேஷ் கற்றல் மூலம் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உள்ளனர். ஸோ நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், ராமானுஜம் போன்ற மேதைகள்லாம் எந்த கற்றல் வகை மூலமா வந்து தன்னோட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திருக்காங்க அப்படின்னா உட்காட்சி வழி கற்றல். என்னதுங்க, உட்காட்சி வழி கற்றல் மூலமா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து தன்னோட கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நியூட்டனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆப்பிள் ஏன் வந்து மேலே போகல அப்படின்றத யோசிச்சிருப்பாரு. திடீர்னு அவருக்கு அந்த ஸ்பார்க் வந்து உருவாயிருக்கும். அதே போல தான் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், எடிசனா இருக்கட்டும், ராமானுஜம் எல்லாருமே வந்து அந்த திடீர்னு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ உட்காட்சி வழி கற்றல் தான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துக்கு காரணமா இருந்திருக்கு. அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். உட்காட்சி வழி கற்றல் கோகுலர் வெளியிட்டிருப்பாரு. அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து கெஸ்டால்ட் அப்படின்ற உளவியல் பிரிவை வந்து சேர்ந்தவர். அவர் சோதனை செய்த விலங்கு மனித குரங்கு, சுல்தான் அப்படின்ற மனித குரங்கு. சுல்தான் குரங்கு வந்து தன்னோட முதல் முயற்சியில் வெற்றி பெற எடுத்துக்கொண்ட கால அளவு 20 வினாடிகள் வந்து எடுத்துக்கிச்சு. உட்காட்சி வழி கற்றல் எதன் அடிப்படையில் நடக்கிறான்னா நுண்ணறிவு அடிப்படையில் வந்து நடக்கக்கூடியதா இருக்கு. பிரச்சனைக்குரிய தீர்வு திடீரென புலன்காட்சியின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது வந்து உள்வழி கற்றல். அந்த புலன்காட்சியோட ஒரு அந்த பிரச்சனைக்கான தீர்வு திடீர்னு புலன்காட்சியில் ஏற்படுறத நம்ம என்ன சொல்லுவோம், உள்வழி கற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்ற கூட்டு வந்து உட்காட்சி வழி கற்றலுக்கு வந்து எடுத்துக்காட்டு தான். உட்காட்சி வழி கற்றலுக்கு தேவையானவே வந்து கருதப்படுதுன்னா நுண்ணறிவும் பயிற்சியும் தான் வந்து உட்காட்சி வழி கற்றலுக்கு வந்து தேவையானதாக கருதப்படுது. அடுத்து, நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், ராமானுஜம் போன்ற மேதைகள் வந்து எந்த மூலமா வந்து தன்னோட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திருக்காங்க அப்படின்னா உட்காட்சி வழி கற்றல் மூலமா தான் தன்னோட கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா, ஸோ கலா கோட்பாடு இல்லைங்க, இது டைப்பிங் மிஸ்டேக். களக்கோட்பாடு என்பது யாரால் வெளியிடப்பட்டது? களக்கோட்பாடு என்பது ஃபீல்டு தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டு தியரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய களக்கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோல நான் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அப்புறம் வந்து இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல வந்து பிஓ பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. அதனால வந்து பிஓ வந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா நீங்கள் நான் சைக்காலஜி மட்டும் பற்றி போட்டுட்ருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து நான் வந்து தமிழ், ஏன்னா தமிழ் வந்து தேவாரம் வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இல்லை சார் நாங்கள் வராதனால கொஞ்சம் நாங்கள் இதுவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், யூஜிடிஆர்பி கூட நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கூட போயிடலாம். அது ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். இதனால நீங்கள் சொல்கிறத பொறுத்து. ஓகேங்களா, இல்லை இதை சார் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதையும் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.